உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரு? சாமுண்டீஸ்வரத்தை கால் பண்றாங்க. ஹலோ அத்தை. ஹலோ சூர்யா, எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சூர்யா. ஆமா சூர்யா, நீ ஏதோ வெளிநாட்டுக்கு போறதா கேள்விப்பட்ட, உண்மையா? ஆமா அத்தை. அது பிசினஸ் டெவலப் பண்ற விஷயமா நான் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு போய் தங்க வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம தேவியை விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனாலதான் தேவியும் கூட்டு போலான் இருக்கேன். ஸ்கூல் கூட அங்கேயே ஜாயின் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன். நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காத சூர்யா. இங்க இருக்கிற பிசினஸ் நீ பார்த்தாலே போதுமே. இனிமே அமெரிக்கா போய் அங்க இத டெவலப் பண்ணணுமா? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு போ? அது பிசினஸ்க்காக மட்டும் இல்ல அத்தை. தேவி அங்க படிச்சா அவளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும்ல, அத மனசுல வச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஓ, எதுக்காக தானே இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? இல்ல வேற ஒரு விஷயத்த உன் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? என்னத்த சொல்றீங்க, எனக்கு புரியல. சரி, நான் வெளிப்படையாவே கேக்குறேன் சூர்யா. தேவி எதிர் வீட்டு துர்கா கிட்ட அம்மா அம்மான்னு பாசமா பழகிட்டு இருக்கா. அந்த துர்காவும் நம்ம தேவி கிட்ட தாய் அன்போட பழகிட்டு இருக்கா. அது உனக்கு பிடிக்காம அவங்கள பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியா? சூர்யா, நான் பேசுறது கேக்குதா? அத்தை கேக்குது. ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்படி இருந்தா சந்தோஷம்தான். குழந்தை தேவி இடத்துல இருந்து நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு சூர்யா. 10 வயசுல அம்மாவை இழந்து நீ தாய் பாசத்துக்காக ஏங்கின மாதிரி குழந்தை தேவி தாய் அன்புக்காக ஏங்கி தவிக்கணுமா? உன்னோட நிலைமை குழந்தை தேவிக்கு வரணுமா? சூர்யா, பெத்தவங்க குழந்தைகளுக்கு என்ன வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது அத்தனையும் தாய் அன்புக்கு ஈடாகாது. விவரம் தெரியாத வயசுல மாரியோட பாசத்தை இழந்த தேவி அந்த பாசத்தை இப்ப துர்கா கிட்ட பாக்குறா. துர்காவும் தேவிக்கு தாய் அன்ப காட்டுறா. உன்னோட முடிவால அவங்க பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கைய, அது தேவிக்கு தான் இழப்பா இருக்க முடியும். 10 வயசுல உனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த சின்ன வயசுல தேவிக்கு ஏற்படணுமா? கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாப்பா. சரி, நான் போனை வைக்கிறேன். சரிங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.